ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்போது, எந்த நேரத்தில் வருது, நம்ம எப்போ கிரிவலம் போகலாம், அந்த நல்ல நேரத்தை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் சித்தர்கள் பூமியாகவும் இருக்குது. இங்கே அடிக்கு 108 லிங்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் இங்கு நிதானமாக சிவ சிந்தனையோட கிரிவலம் போகிறதால சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். திருவண்ணாமலையில் இரவு நேரங்களில் கிரிவலம் போகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி கிரிவலம் சிவலோக பதவியை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த கிரிவலத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி தினம் வழிபாட்டிற்கும் கிரிவலம் போகிறதுக்கும் மிகவும் ஒரு உன்னதமான நாள்னே சொல்லலாம். சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற நாளும் இந்த பௌர்ணமி நாள் தான். சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பக்தர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதுனால சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தமிழகத்தில் இருக்கின்ற பல மலை கோவில்கள்லையும் கிரிவலம் வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது மிகவும் உயர்வானதாக பார்க்கப்படுது. இந்த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலை தரிசனம் செய்யும் வழக்கம் இருக்கு. பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல அந்த கோவில் நிர்வாகம் வெளியிடுவாங்க. அந்த வகையில செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் மாத பௌர்ணமி செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இது ஆவணி மாத பௌர்ணமி. பொதுவாக ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 1:49 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சதய நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. சதய நட்சத்திரத்தின் அதிபதியான தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். இவர் சிவபெருமானின் ஒரு அவதாரம். மிருத்யுஞ்சய என்ற சொல்லுக்கு மரணத்தை வென்றவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மிருத்யுஞ்சேஸ்வரரை வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்புனே சொல்லலாம். சதய நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவமந்திரங்களை உச்சரிக்கிறது, சிவ வழிபாடு செய்கிறது, கிரிவலம் வர்றது சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த நாள்ல மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால யமபயம் தீராத நோய்கள் தீரும். ஆவணி பௌர்ணமியான செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 1:40 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு 11:38 மணி வரைக்கும் கிரிவலம் போகலாம். சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுனால பதவி உயர்வு, அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் உயர்வு, அனுகூலம் இது எல்லாமே கிடைக்கும். மரண பயம் நீங்கும், நோய்கள் கண்டிப்பாக விலகும், சிவலோக பதவி கிடைக்கும், சூரிய பகவானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமையும் கிரிவலம் நாம் கண்டிப்பாக போகலாம். அப்படிங்கிறதுனால அன்னைக்கு போனோம் அப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாமே குறைஞ்சு புண்ணியங்கள் சேரும், இந்திரலோக பதவி கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும். இந்த நாளில் பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறது மிக மிக சிறப்பானது. அதனால நீங்கள் இந்த பௌர்ணமியை பயன்படுத்தி உங்களால் கிரிவலம் போக முடியும். அதுவும் திருவண்ணாமலையில் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை தவற விடாமல் நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணி போகிறீங்களோ அதை சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. இதில் முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்டது, இந்த நோய் நொடி நீங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட நல்ல பிரார்த்தனையோட நீங்கள் போயிட்டு
வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.